இன்னைக்கு சிங்கப்பெண்ணை எபிசோடில் முத்துவும் ஆனந்தியும் வந்து வெளியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றுட்டு ஆதாரத்துக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை பண்ணணும், கமிஷன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு போலீஸ்காரனும் சரி கமிஷன் வருது அப்படின்ட்டு அவன் வெளியே வருவான். வெளியே வந்தவொடனே ஆனந்தி போயிட்டு அப்புறம் முத்துவும் இப்போது அந்த போலீஸ்காரரும் பேசிகிட்டு இருப்பார். பேசிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 70% கமிஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கமிஷன் வாங்கிக்கலாம்னு சொன்னோன்னே இவனு ஓகே 70% அப்படின்ட்டு, ஏன்னா நிறைய பேர் 10% தான் தருவாங்க, அதுலேயும் கமிஷன் பிடிப்பாங்க, அதனால் நீங்கள் 70% ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எந்த வண்டியில் நம்ம எடுத்து கொடுக்கணும், என்ன எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு கேமரா எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு முத்து சொல்லுவான். கேமராவா எதில் அப்படின்னோடனே அந்த கார் நம்பர், அதாவது பாஸ்கர் அவங்க ஓட்டிகிட்டு போன கார் நம்பரை காட்டுவாங்க. காட்டினதுக்கப்புறம் இவன் போலீஸ்காரர் என்ன பண்ணுவார்னா, இந்த காரா, இது கொலைகேஸில் ஈடுபட்ட காராச்சு, அதை இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆனந்தி வந்துடுவாள். ஆனந்தி வந்தோடனே இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் அந்த வண்டியில் பேட்டரி எடுத்ததை நான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவேன், அதனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் ஆனந்தி வந்து சொல்லிட்டு இருப்பாள். அதுக்கு போலீஸ்காரரும் ஓகே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்த சீனில் என்னென்னா, இது அன்பு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் இருக்கான் இல்லையா, அவனை வந்து காட்டுவாங்க. அன்பு வந்து அந்த சைக்கோ கில்லர் ஒருத்தன் அவனை கொள்றதுக்காக அனுப்பியிருப்பாங்கல்ல, அவன் வந்து வேணுனே அன்புக்கிட்ட வந்து வம்பிழுக்கும் போது பாஸ்கர் பார்த்துட்டு வேண்டாம் அன்பு, நீ சண்டைக்கெலாம் போகாத, நம்ம போகலாம், பிரச்சனை வேண்டான்ட்டு கூட்டிகிட்டு போவான். அதுக்கப்புறம் இந்த சைக்கோ கில்லர் பார்த்துட்டு இல்லை நீ வந்து ஆனந்தி பற்றி தப்பு தப்பாக சொன்னோடனே இவனுக்கு வந்து அன்புக்கு வந்து கோவம் வந்துடும். போட்டு அடின்னு அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடச்சி சைக்கோ கில்லரை போட்டு அடி அடிச்சிருவான் அன்பு. அதுக்கப்புறம் கரெக்டாக போலீஸ்காரங்க வந்து தடுத்து ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உன்னை நல்ல பையன் நினச்சேனே, நீ அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அன்பை பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ்கர்ட்டையும் நீ தடுத்துருக்க வேண்டியதானே, ஏன் நீ வந்து இந்த மாதிரி சண்டைக்கு வர வச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு பாஸ்கர் பார்த்துட்டு நான் இல்லை தடுத்தேன், அவர் தான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி சண்டையெல்லாம் முடிஞ்சிட்டு இந்த சைக்கோ கில்லர் வந்து போலீஸ்காரங்களாம் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜெயில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த சீனை அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்த சீன் என்னென்னா, மனோன்மணியம் வார்டன் இருக்காங்களே, அவங்க வந்து கோட் வந்து போட்டு வருவாங்க, அட்வொகேட் மாதிரியே அப்படியே மாறி வருவாங்க. வார்டன் மேடம்லேருந்து அட்வொகேட்டுக்கு புதுசாக, அதாவது ஆல்ரெடி அவங்க அட்வொகேட்டாக தானே இருந்திருப்பாங்க, இப்போ புதுசாக வந்து அட்வொகேட்டாக ஃபஸ்ட் டைம், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்து இந்த கேஸை வாதாடுறதுக்காக வருவாங்க. அதை பார்த்தோன்னே ஆனந்திக்கும் மஞ்சுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்த்துட்டு இப்போ தான் மேடம் நீங்கள் என்ன சொல்ல அட்வொகேட்டாக மாறி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த போலீஸ்காரர் ஏசியும் அந்த பப்ளிக் அட்வொகேட் இருக்காங்களே அவங்களும் வந்து நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எப்படி இந்த கேஸில் ஜெயிப்பீங்கன்னு அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்களை போட்டு ப்ளேம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அவ்வளோதான், இந்த எபிசோட தான் இந்த கதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏவோட பையன் வந்து அந்த ஒரு பொண்ணுக்கு எடுத்து கொலை பண்ணியிருப்பாங்களா, அவங்க அம்மா அப்பா வந்து ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து என் பொண்ணை கெடுத்தவங்க வந்து நல்லா இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாங்கன்ட்டு மஞ்சுக்கிட்ட அந்த மாதிரி மஞ்சுவை பற்றி மஞ்சுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஆனந்தியும் மஞ்சுகிட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது நீயே மஞ்சு பயப்படுற, இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, இது இவங்க கொடுக்குற சாபம் எல்லாம் யாருக்கு போகணும்னா அந்த அட்வொகேட்டுக்கும் போலீஸ்காருக்கும் தான் போகணும், அதனால் பயப்படாத அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு.